ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜிடி அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஜிலாக்கிங். ஸோ பார்த்தீங்களா, சொன்னபடி சீக்கிரமாக போட்டேன் வீடியோவை பட்டுவை. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம கூட யார் விளாட வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம லோன் ப்ரோ, அப்புறம் கேப்டனு மம்முட்டி அவன் இருக்கான், அப்புறம் நான், அப்புறம் புதுசாக ஒரு ஆள் கீவின் டச் ப்ரோ இருக்காரு. ஸோ அப்போ இன்றைக்கி நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு 3 லெவல் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ வெல்கம் டு பார்ட் 2 வீடியோ. திஸ் இஸ் அப்ரோஃபோபியா. ஆரம்பிக்கலாமா? ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குதா? வா போலாம். லேக் ஆகுது, கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காடு. இந்த காட்டுல கேப்டன் நான் மட்டும் சர்வே பண்ண முடியும். ஐயோ அது காடு இல்ல, கொகை. என்ன உள்ள பூந்து போற? இந்த கோயிலுக்கு ஒரு கதவு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த கதவு ஒரு மந்திரம் பார்த்தா திறந்துருச்சு. ப்ரோ இப்ப எம்மனுக்கு ஒரு கல் இருந்துச்சு, உனக்கு தெரிஞ்சா? என்ன தெரிஞ்சா? எம்மனுக்கு ஒரு கல் இருந்துச்சு, இவன் பூந்து போனா. ஒருல பக்கா இருக்கலாம். இப்படிதான் வரேன். ஐயா பெரிய போயா கேப்பு. யாரு வீடு எல்லாம் மில்லுக்கு போனீங்க? போ போ போ. வீடு இருக்கலாம். இங்க இங்க இங்கடா. கேமரா இரு. நம்ம அலர்ந்த சவுண்ட் ஐயோ ரொம்ப கொடூரமா இருந்துச்சுடா. கேப்டர் ப்ரோ நம்பாதே ப்ரோ, இங்கதான் வரா. லைட் ஆஃப் பண்ணி உட்காந்து. என்ன முடிச்சாண்டா? ஐயோ திருப்பிடாண்டா. டேய் இப்ப அவன் எங்க இருக்கான்? உங்க அளவுக்கு போட்டா என்னது? ஓ நீங்க வரிசை செத்துறீங்க எல்லாரும் செத்தாச்சா? கைஸ் இப்ப நீங்க பாக்க போனா இப்ப ஒருத்தன் வந்தா தெரியுமா, அந்த வெள்ளையா வருவான், அவன் தான் அந்த ஷேப் ஷூட்டிங் பண்ற அந்த மிருகம். சோ அவங்க எல்லாரும் சாப்பிடுச்சானா, கடைசியா யாரு சாப்பிடுச்சானோ, கடைசியா அவன் யாரு சாப்பிடுச்சானோ அவன் ஊருக்கு அவன் எடுத்துப்பாலாம். வரானா? ஏய் யாரு இது ப்ரோ? ஒரு எடுத்துருக்காண்ட கடைசியா. கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். வேணாம் ப்ரோ. ஏ கைஸ் நீங்க பாத்தி அங்க நிக்கிறா பாருங்க, ஜித்தேஷ் மாதிரி வரா. ஓட முடியல, பதட்டமா இருக்குடா. ஐயோ கைஸ் அப்ப பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் மாதிரி 2 பேரும் இருந்துச்சுல, அதுல ஒருத்தன் தான் அந்த பேய், ஒருத்தன் ஜித்தேஷ். ஸோ 2 பேர்ல யாரு எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீ தானே ப்ரோ இது? இல்ல பேயா? கேப்டனு கேப்டன் விட்டு ஓட்ட பாத்தியா? ஏய் ப்ரோ அப்ப வந்தது எப்படி? நீ இல்லையா? பேய் கூட தான் வந்துட்டு உள்ளாரம். அட பாவி, அப்ப நல்லா சாவடிக்கல நின்றுச்சு. விட்டு போயிட்டுமா? நீ எங்க இருக்க கிவி? நாங்கெல்லாம் தெரிச்சிட்டோம். ஏன்னா கையில எல்லாரும் டார்ச் அடிச்சுக்கோங்க, அப்பதான் அடையாளம் தெரியுது நம்ம இது பெயின். ஆமா
அப்புறம் விசில் அடிச்சு கூப்பிடுவான், பார்த்து டைவர்ட் ஆகி போயிடாதீங்க. கையில என்ன வச்சிருக்கான்? டார்ச் லைட் இல்ல. அப்ப அவன் பேய். அப்ப அவன் பேய் வீரம். என்னாச்சு? கூப்பிட்டு பேய் வட்டாங்க கிவில இருக்கடா டேஞ்சரு. போட்டுச்சா திருப்பி ஒண்ண? ஐயா எஜிட் வந்துட்டேன். ஐயோ தப்பிக்க கிட்ட வந்துட்டேனே. தப்பிக்க முடியல. ஸ்டாமினா முடிச்சு ஃபுல்லா. தப்பிச்சிட்டேன். கடைசி நிமிஷத்துல கேப்டன் பக்கத்துல பேர் நின்றா பாரு. என்னை விட்டு எங்க போற? ஒரு விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா சொல்லிட்டு. நான் தாண்டா லியோ தாஸ். ஓகே போஸ், இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு கூட இருக்கும். ஸோ வந்து நான் சப்டைட்டில் வந்து கீழே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டாமினா ரொம்ப முக்கியம். இந்த லெவல் எனக்கு பதட்டமா இருக்கு ப்ரோ. யூடியூப்ல கவர் பண்றேன், வேகம் ஓடுறதா கூட தெரியல. ஸ்கிரீனா லேக் ஆகுது. ஐயோ போட்டுருச்சுடா. ஏன் கருணாக்கு இருக்க? எல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் திருமானது ப்ரோ. ஆனா ஆக்சுவலி நீ அது மின்னுக்கு வேகமா ஓடணும், அது பின்னாடி ஓடக்கூடாது. அப்படின்னா நீ ஒன்னா தப்பிக்க முடியாது. ஆமா அதான் நான் சொல்லலையா, நீ வந்து அது பின்னாடி அது முன்னுக்கு ஓட விட்டு நீ பின்னாடி ஓடக்கூடாது. ஆமா ஸ்டாமினா ரொம்ப வெயிட் பண்ணாத, ஸ்டாமினா சேர்த்து வச்சுக்கோ. பதட்டமா இருக்கு எனக்கு. இந்த லெவல் நான் ரொம்ப பதட்டமா இருக்கேன். ஐயோ சே ஸ்டாமினா தான் ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ ஸ்டாமினா குறவா கொடுத்துருக்கான்டா. ஸ்டாமினா ரொம்ப லோவா கொடுத்துருக்கான் அவன். நம்ம எல்லாம் ஒரு ஆள் தப்பிச்சிட்டா கூட ஓகே. ஆனா இவன் ஸ்டாமினா ரொம்ப பாய்க்காதீங்க. பார்த்து விட்டு விட்டு பாருங்க. நான் இப்பதான் தப்பிக்கிறேன். போனோட ஜித்தேஷ் தப்பிச்சான், போனோட நான் தப்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு பதட்டமா இருக்கு.
ரொம்ப ஹார்டு. முடிச்சு லைஃப். அவ்வளவுதான். சரி ஸ்கிப் கொடுங்க. நான் தட்டிட்டேன், இன்னும் ஒரு ஆளா தட்டுறோம். ஏய் தட்டுக்கடா, வருதுடா பின்னாடியே. ஏய் சனங்களா, டேடே வருதுடா, தட்டுக்கடா. இதோட நிப்பாட்டி ஓடுறது, அப்புறம் திருப்பிட்டே அதுக்கப்புறம் ஓட ஸ்டார்ட் பண்ணேன். நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணுறது, அப்புறம் திருப்பி பண்ணி ஓடுறது. எல்லாம் ஓடிதான் இருக்கு. ரொம்ப மறைச்சு வச்சுக்கா பாதனா. 4 கை வேணும் போல. அப்ப தட்டை சாமி வேற முடிஞ்சிருச்சுடா எனக்கு. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. ஒரு தாங்க முடியும் ப்ரோ. வந்துட்டேன் தாமியா முடிச்சு. ஓடு ஓடு ஓடு. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் இந்த நரகத்தை விட்டு. அதான் இதுக்கப்புறம் பசில் தான். இந்த பசில் நம்ம முடிச்சிட்டா இதுக்கப்புறம் வர லெவல்ல வந்து ரொம்ப பரபரப்பா சுவாரஸ்யமா இருக்கும் கைஸ். ஸோ பார்க்குற அனிமேல் மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? அப்படியே உங்க ஆதரவு ரொம்ப ரொம்ப தாங்க. அதான் இந்த லெவல் சும்மா ஆடு. மொத வாட்டி நாங்கள் செத்துறோம் சொல்லி என்ன பண்ணேன், ரெக்கார்ட் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டு இந்த தப்பிச்ச பாத வரைக்கும் எல்லாம் காட்டிட்டு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. ஒரு ப்ளூ இருக்கு. 2 கிரேவா? ஓகே வேற வச்சிருக்க பாத்துறேன். கிவின் அப்புறம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஓடுறது? கிவின் கிவி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஓடுறது? கேப் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஓடுறது? ரெண்டா? ஓகே கேப்டன் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஓடுறது? பிரமாதமா இருந்துச்சு. அவ்வளவுதான் நினைக்கிறேன் ப்ரோ. போட்டு பாரு. ப்ரோ ப்ரோ இருக்கு இன்னொரு கலர் இருக்கு. ஆரஞ்சு பச்சை இருக்கு. சாரி ப்ரோ எக்ஸ்ட்ரா கலர் இருக்கு. ஆரஞ்சு பச்சை
ப்ரோ 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 எக்ஸ்ட்ரா கலர் இருக்கு ஆரஞ்சு பச்சை ஆரஞ்சு பச்சை மாத்தி பாருங்க நான் தக்கலையா கோட் நம்பர் பாத்துறேன் நினைக்கிறேன் போய் தட்டி பார்க்கறேன் ஒன்னும் போட்டு சொல்லவே இல்லை அதுக்குள்ள போறேன் சோ கிரீன் 1 ப்ளூ 2 கிரீன் 1 ப்ளூ 2 கிரே வந்து 2 கிரே 2 ஆரஞ்சு ஆரஞ்சு 1 சீக்கிரம் நான் சொல்றேன் ரெண்டு மிஸ்டேக் தனக்கே போனே தெரியும் சீக்கிரம் நம்பர் சொல்லு தட்ரு come on you can do it என்னாலே 2 3 1 2 come on 3 3 5 7 3 5 போட்ட டோர் ஓபன் ஆச்சு நான் தான் தட்டை திறக்க மாட்டேன் சரி தள்ளி நீ போனா இவ்வளவு சம்பேட் ஆச்சு எப்படா நான் போவேன் உடம்பு நசுக்கிட்டு தான்டா போனோம் நீ தரப்பியத ப்ரோ தட்டி பட்டி கட்ட என்னது தட்டி மணி ஜஸ்ட் தெரியுமா எங்கே போனோம் கேப்டன் அப்படியே கிவினை கூட்டு வா அப்படியே டிவி தான் அப்படியே வந்தானே அப்ப காணாம போயிட்டான் நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன் வெண்டில அவன் அப்படியே வந்துட்டு தான் என்ன பண்ணுவீங்க இந்த புக்கு கோடு கண்டுபிடிக்கணும் ஐ மீன் கோடு இல்ல இந்த புக்ல நிறைய கோடு இருக்கா ஒன்னொன்னா டைப் பண்ணணும் டோர்ல ஓய் மம்மட்டி ஒரு ஆள் கோடு பார்த்து சொல்லுங்க கட்டுறேன் ப்ரோ நீ தட்டு ப்ரோ நீ தட்டினா மங்களகரமா இருக்கும் நீ தட்டு ப்ரோ ஓ கையில தட்டு வரும் மங்களகரமா ஆரம்பிக்கும் சரி 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 சொல்லுங்க நீ இப்பதான் புக்கு திறக்கறியா அவர் இப்பதான் புக்கு பாக்குறாரு போல ஸ்கூல் முடிச்சு கோசம் 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 நாடு சரி இரு போடுறேன் ரெண்டமா சொல்ற கோசம் 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 4 இல்ல ஓபன் ஆகல 85 போடு 85 இரு 85 அவ்வளவுதானே 85 ஆமா ஆமா ஓபன் ஆகல 98 இரு ஓபன் ஆகல இது ரேண்டமா ஒன்னு வித்தியாசமா பாத்து 2000 years later 29 இல்ல ஏய் ஓபன் ஆச்சு ஆச்சு ஓபன் ஆச்சு பாத்துக்கோங்க குத்து அன்னைக்கு நான் சொன்ன கூட பாத்துச்சு சொன்னதெல்லாம் நடக்குறியா இப்ப இன்னொன்னு சொல்லுவேன் உனக்கு நடக்க ஏற முடியல ப்ரோ இங்க என்ன தரணும் கம்ப்யூட்டர்ல டைப் y என்ன y மட்டும் தான் தட்டிட்டேன்
புரியுது. இப்ப நம்ம தவிக்கலாம். ஜகடம் ஜகடம் ஜகடம். இப்ப என்ன லெவலு? இல்ல அது குத்தி வைக்கிறதுக்கு தான் இப்படியே கொடுத்துக்கலாம் எஸ்கேப். சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கு. நீ கொடுத்துதான் இருக்கும். ஏய் ஆமா, இப்ப இந்த லெவலா? ஆ ஓகே அவுட்ரோ கொடுத்துறோம். அவுட்ரோ கொடுத்துறோம். கொடுத்துருங்க. இருட்டா இருக்கியா? ஏய் எல்லாரும் ஒண்ணா இல்லைங்க. கேப்டன் இங்க வா. ஜிதேஷ் பக்கம் நில்லு. அதான் கூட வந்த ஆளை கிளம்பிட்டான். கேப்டன் பக்கத்துல ஜிதேஷ் பக்கத்துல அவுட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. என் மறக்காமல் வீடியோ எப்படின்னு சொல்லிடுங்க. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நிம்மதியாக உட்காந்து கால் மேலே கால் போட்டு சூப்பர் தான் உட்காந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விளாண்டுருக்கோம் அவ்வளோ தூரம். பட்டு வரைக்கும் வந்தாச்சு. இந்த சீரீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி பார்த்து விடுங்க. ஏன்னா போன வீடியோ போட்டதுக்கு அவ்வளோ வியூஸே போகல, மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஹெல்ப்பு ஓகே மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க, வந்துடுவோம். ஸோ உங்களிடம் வெடிப்பெறுகிறது உங்கள் ஜிக்கி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.